மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயத்த உங்கள் முன்னே இப்ப நான் சமர்ப்பிக்க போறேன். உண்மையிலே இது அரிதானதுதான். 8 வகையான சிறுதானியங்கள், 8 வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ். நீங்க நினைத்தாலும் கூட ஒரு வினாடியில் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க டேபிள்ல வைக்க முடியுமானா அது பாசிபிள். சுத்தி திரிஞ்சாலும் 8 மில்லட்ஸை நீங்க உங்களுடைய கைகளால தொட்டு பார்க்க முடியாது, உணர்ந்து பார்க்க முடியாது, தேடனா கூட கிடைக்காது. அட் ஏ டைம் 8 மில்லட்ஸுமே குறிச்சுக்கோங்க. இந்த 8 மில்லட்ஸ் நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். மில்லட் மெட் அப்படின்ட்டு. மில்லட் சிறுதானியங்களை ஒரு மருந்தாக எவ்வாறு பாவிப்பது, நாட் அஸ் ஃபுட். மில்லட் மெட் என்ற ஒரு பிராண்டிங்ல ஒரு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையில மில்லட் ஆஸ் மெடிசன். எப்படி இந்த சிறுதானியங்களை மருந்தாக எடுத்துக்கொள்வதுன்ற ஒரு வழிமுறையை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சிறுதானியங்கள்ல ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த ரகசியம் தான் உயிராற்றல் மூலக்கூறுகளின் முன்மாதிரிகள் என்று சொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் ப்ரீகர்சர்ஸ். இந்த பயோ ஆக்டிவ் ப்ரீகர்சர்ஸ் முறையாக உங்கள் உடலுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சிறுதானியங்களை, குறிப்பிட்ட சிறுதானியங்களை உமிழ்நீரில் நன்றாக சுவைத்து உமிழ்நீர் வழியாகவே அதை முழுவதுமாக ஜீரணித்து விழுங்கவே கூடாது. நோட் பண்ணிக்கலாம், விழுங்கவே கூடாது. 5 கிராம் போதும், ஜஸ்ட் 5 கிராம் போதும். உதாரணத்துக்கு ஒரு கம்போ, ஒரு சிகப்பு சோளமோ, ஒரு கேழ்வரகோ 5 கிராம் போதும். சாமையோ, திணையோ, வரகோ, குதிரைவாளியோ உமிழ்நீர்ல நல்லா மெல்றீங்க பாருங்க. அப்போ உமிழ்நீர்ல மட்டும்தான் இந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் கட்டமைப்பு மாறாமல் அதோடைய பயோகெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா, அதோட சைட் செயின்ஸ் இதெல்லாம் உடையாம ஆக்டிவ் ஃபார்ம்ல பிரிஞ்சு வாய்க்குழி வழியாக உறிஞ்சப்பட்டு இலக்கு செல்களை சென்றடையும். ஆகையால் இந்த 8 மில்லட்ஸை மார்னிங் 4 மில்லட்ஸ், ஈவினிங் 4 மில்லட்ஸ் என்று 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ டைனமிக்னு சொல்லுவாங்க. செல்கள் நம்ம ஆக்டிவா இருக்கும் பொழுது இந்த கொள்ளு, கம்பு, சோளம், கேழ்வரகு, கொள்ளுன்றது சிறுதானியம் கிடையாது, பட் இதுக்கான நீங்க துணையாக பிரிஞ்சிங்கா தேவைப்படுறால் நான் இணைச்சிருக்கேன். இது கொள்ளு, கம்பு, சிகப்பு சோளம், கேழ்வரகு இந்த 4மே காலை அரை மணி நேரத்திற்கு ஆகாரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக, இல்லை காலையில் எழுந்த உடனே பல்லிட்டு ஒரு 5 கிராம் நீங்க தனித்தனியாக உமிழ்நீரில் மெல்ல வேண்டும். 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்ன்றது எதற்காகனா, இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் என்று சொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் ப்ரீகர்சர்ஸ், உயிராற்றல் மூலக்கூறு முன்மாதிரிகள் உமிழ்நீர் வழியாக தான் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு வாய்க்குழி வழியாக தான் உறிஞ்சப்படும். அதே மாதிரி ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா சாமை, திணை, வரகு, குதிரைவாளி என்று சொல்லக்கூடிய 4 சிறுதானியங்கள். இந்த 4 சிறுதானியங்களுடைய பயன்பாடு ஸ்டாட்டிக் மில்லட்ஸ். நீங்க உறங்க போவீங்க பார்த்தீங்களா, இரவுல உறக்கத்துக்கு போவதுக்கு முன்னாடி உங்க செல்களை ஒரு பேக்ரவுண்டு மெட்டபாலிக் ரேட், ஒரு பேசிக் மெட்டபாலிக் ரேட் கம்மியா அந்த டைம்ல செல்கள்லாம் நன்கு ஓய்வெடுக்கக்கூடிய டைம்ல செல்களை சுத்தம் பண்ணி செல்களை ஃப்ரீ ரெடிகல்ஸ், செல்லுக்குள்ள கழிவுகள் இதெல்லாம் இது பண்ணி கிளீன் பண்ணி அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் ரோல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட செல்களை தயார்படுத்தக்கூடியது அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் ஈவினிங் மில்லட்ஸ் முதல் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எதற்காக இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வரலாறு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த சிறுதானியங்கள் இப்போ இந்த தலைமுறைக்கு என்னன்னே தெரியாம இருக்கு. நம்ம குழந்தைகளுக்குல இருந்து நமக்கே சரி, இது நம்ம மைனர் மில்லட்ஸ், நம்ம குழந்தைங்களாம் பார்த்தே இருக்காத ஒரு சூழ்நிலையில இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்க. 8 சிறுதானியங்களை தொட்டு பாருங்கன்னா அதோட பேர் புக்கில் படிச்சிருப்பாங்க, பட் பார்த்துருப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பார்த்துருக்காங்கன்றதை விட பயன்படுத்தக்கூடிய வகையில் உணவாக சமைக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் ரெடி டு ஈட் என்ற ஒரு முறையில் ஒரு மெடிசன் மாதிரி 5 கிராம் வாயில போட்டு மெல்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இது ஒரு அறிவியல்பூர்வ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த முறை என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, 8 தானியங்களை 5 கிராம் குறைஞ்சபட்சம் தினமும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எடுக்க வேண்டும். எதற்காக எடுக்க வேண்டும்? ரொம்ப சயின்ஸ்லாம் பேச வேண்டாம், பேசிக்கா பேசுவோம். 4 பாயிண்ட் பேசுவோம். பாருங்களேன், நாங்கள் உங்களால் அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பல ஆயிரம் வருஷமா உணவு பயன்படுத்த சிறுதானியங்கள். இப்போ நீங்க பயன்படுத்துறீங்களா? தொட்டு பார்க்கலாம்? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா சிறுதானியங்கள்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நீங்க நியூட்ரியன்ட் இருக்கு, பயோஆக்டிவ் உணவுங்க. பயோஆக்டிவ்ன்றது ஒரு அட்வான்ஸ் சயின்ஸ் மேட்டரா இருக்கலாம். பட் நார்மலாவே நார்ச்சத்துக்கள் இருக்கு, புரதச்சத்துக்கள் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு இல்லையா? அதுல உடலுக்கு தேவையான அனைத்து மிகப்பெரிய ஒரு நுண்ணூட்டங்கள் மொத்தம் உள்ளதான சிறுதானியங்கள். அது எடுத்துக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. பல ஆயிரம் வருடமாக முன்னோர் பயன்படுத்தியதானே. இப்ப முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்ப எது சார் சிசேரியன்லாம்? அப்ப ஏன் சார் கண்ணாடி? முதுமக்கள் தாழ் சார். இப்ப அம்மா முதுமக்கள் தாழ். எந்த பாட்டி எப்படா இறக்கும் ஒரு பெரிய சாவுன்ற
ஒரு பெரிய காரியம் சொல்ற அளவுக்கு வந்து பெரிய பார்ட்டி வந்து அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. 100 வருடங்களை கடந்து வாழ்ந்திருக்காங்க, ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. இப்போ அது பாசிபிளா? எவ்வளவு அபரிதமான வளர்ச்சி, எவ்வளவு ஆயிட்டு இருப்பாங்க தெரியுங்களா அவங்களாம்? ஸோ இதெல்லாம் கேள்வி. தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்திய அந்த சிறுதானியங்களை நாம் நிகழ்காலத்திற்கு ஒரு அடிப்படை புரிதலை தாண்டி அறிவியல் பூர்வமான புரிதலையும் இணைத்து குழந்தைகளுக்கு நாம் இளைய தலைமுறைக்கு நாம் சென்று சேர்க்க வேண்டும். முதல்ல நம்ம பார்வோம், நீங்க பெஸ்ட் பாருங்க. இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சலடா போட்டு தேடனா கூட அந்த 8 தானியங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க டேபிள்ல இருக்காது. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து சமைச்சு அது பண்ணி இது பண்ணி அதை வந்து ஒரு உணவாக கம்பு தோசை, அப்புறம் வந்து கேழ்வரகு அடை, இப்படிதான் அது உணவு. அது வந்து பயோஆக்டிவ் நீங்க என்ரிச்மெண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட நாளை சாப்பிட மாட்டீங்க. கம்பு தோசை நான் சாப்பிட்றேன், கம்பு நூடுல்ஸ் சாப்பிட்றேன், அப்புறம் நாளை சாப்பிடுவீங்களா, நாளை சாப்பிடுவீங்களா, அது ஃபுட்ன்ற சப்ஜெக்ட்ல போயிடுது. உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், தப்பு இல்லை, அதை நான் வந்து அப்செக்ட் பண்ணல. பட் என்னோட ரெக்வஸ்ட் ஆஸ் ஏ டாக்டரா, ஆஸ் ஏ யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்டா நான் உங்கள்கிட்ட என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மருந்தை நீங்க மில்லிகிராம்ல எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் ஒரு டேப்லெட்டை ஒரு இதுவோ எப்படி மில்லிகிராம் மைக்ரோகிராம் எடுப்பீங்களோ 8 தானியங்களையும் 5 கிராம்ஸ் நீங்க மார்னிங்கும் 5 கிராம்ஸ் ஈவினிங் எடுங்க தனித்தனியா. டெய்லி எடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பாசிபிள் தான். இது நீங்க நோ சொல்ல முடியுமா? ஸோ 8 சிறுதானியங்களையும் டாக்டர் நான் 8 சிறுதானியங்களையும் 5 கிராம் ஒரு மெடிசனல் டோசேஜா நான் டெய்லி எடுத்துட்டு இருக்கேன் எங்க குடும்பத்துல. இது சேலஞ்சு தானே? இது எவ்வளவு பெரிய விஷயம். செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த 8 தானியங்களையுமே நீங்க உணவாக சமைச்சு கஷ்டப்பட்டு நீங்க அதை செஞ்சு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெடி டு ஈட், மவுத் டிசால்விங், உமிழ்நீர்லயே நன்கு கரையக்கூடியது. 5 கிராம் வாயில போட்டு நீங்க 2 நிமிஷம் மென்னீங்கன்னா கரைஞ்சு அப்ப வாயில காணா போயிடும். அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஸோ ரெடி டு ஈட், நோ நீட் ஃபார் குக்கர், 100% ப்ராசஸ்டு, நோ ஆயில், நோ ஃப்ரை, நோ ஸ்பைசஸ், அதுல எதுவுமே நோ பெஸ்டிசைட்ஸ், நோ நிறைய லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம், நோ அஃப்லோடாக்சின்ஸ், நோ ஹெவி மெட்டல்ஸ், எல்லாம் லேப் டெஸ்டட். ஸோ வேணா நீங்க டேரக்டா வாயில வச்சு நீங்க டேரக்டா வந்து உமிழ்நீர் வழியாக கரைச்சி டேரக்டா நீங்க வந்து ஓரல் கேவிட்டி சப்லிங்குவல் அப்சார்ப்ஷன் கொண்டு போக போறீங்க. அப்புறம் எவ்வளவு சிஞ்சன்டா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல உணவாக சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெடி டு ஈட், மவுத் டிசால்விங், மில்லட் மீட்ஸ். மூன்றாவது பாயிண்ட். நான்காவது பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் டீப் சயின்ஸ்குள்ள நான் உங்களுக்கு கொண்டு போக வேண்டியதா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இயல்பா இந்த 8 சிறுதானியங்களும் எடுத்துட்டு இருக்கோன்றதுல வந்து ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கு, எடுத்துட்டோம். ஏன்னா வந்து முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க, அதில் தப்பு கிடையாது. அதில் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ரெடி டு ஈட் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம வந்து நேரடியாக சமைக்காமல் அப்படியே பயன்படுத்தி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா ஃபுல்லி ப்ராசஸ்டு, நமக்கு உடனே நம்ம டேபிளில் நிற்கிது, வீட்டுக்கு வந்து சேர்றது செகண்ட். நம்ம வீட்டில் 8 தானே டெய்லி கிடைக்குது. டெய்லியும் மெடிசன் ரெசிபி எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட். அதை தாண்டி 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு அறிவியல் பூர்வமான புரிதல். முன்னோர்கள் காலத்தில் அவங்களுடைய செல்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சோ அதே செல்களின் செயல்பாடுகள் உங்கள் டிஎன்ஏல இப்போ இருக்கா? இதுதான் கேள்வி. திருப்பி கேட்கிறேன், உங்க முன்னோர்கள் உங்களுடைய செல்கள்ல இருக்கிற டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையர்களோட மூலக்கூறுகள் தான் இருக்கு. அது 4 தலைமுறையோ 5 தலைமுறையோ 10 தலைமுறையோ எத்தனை தலைமுறை வேணா இருக்கலாம். அந்த டிஎன்ஏ வந்து பிரசன்ட், அந்த மூலக்கூறுகள் வந்து பிரசன்ட், ஒத்திசைவா இருக்கு. ஆனா அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் உங்க முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி சிறுதானியங்களோட பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ்க்கு அவங்க உணர்ந்த அந்த அவங்களுடைய செல்கள்ல இருக்கிற டிஎன்ஏக்கள் உணர்ந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் பிரிகார்சாஸையும் அவையோட மூலக்கூறுகளை உங்க செல்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கா? அதுக்கு வாய்ப்பு குத்திருக்கீங்களா? நீங்க உமிழ்நீர்ல முறையாக அவைகளை பிரித்தெடுத்து ஆக்டிவ் ஃபார்ம்ல பயோகெமிஸ்ட்ரி பிரேக் ஆகாம இன்ஆக்டிவ் ஆகாம, ஏன்னா வயிற்றுக்கு போனால் இன்ஆக்டிவ் ஆயிரும், இதில் போனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன்ஆக்டிவ் ஆயிரும். அதனால வாய்க்குழி வழியாக உறிஞ்சப்பட்ட செல்களை இலக்கு செல்கள் சென்றடையும் பொழுது உங்களுடைய செல்களில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கு இந்த பயோஆக்டிவ் மாலிகுல் முன்மாதிரிகள் உணர்த்தப்படுகின்றன. உங்க டிஎன்ஏ உணர ஆரம்பிக்கும். எப்போ உடனே நடக்காது. ஆனால் இது வந்து ஒரு தேரி, ஒரு எவல்யூஷன், ஒரு லாங் ப்ராசஸ். ஒரு 6 மந்த்தோ 8 மந்த்தோ 1 இயரோ தொடர்ந்து நீங்கள் 5 கிராம் மினிமம் டெய்லி எடுத்துக்கொண்டிருக்கும் பட்சத்தில் படிப்படியாக உங்களுடைய செல்களில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறுகள் உங்க முன்னோர்கள் காலத்தில் உணர்ந்த அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உடைய அந்த சென்சிட்டிவிட்டியை உணர்திறனை உணர்வதற்கு பழக்கப்படுத்தி கொண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வர செல் டிவிஷன்ல, அதுக்கு அடுத்து வர செல் டிவிஷன்ல செல் பிரிதல் வந்து புது செல் வருது பார்த்தீங்களா உங்க உடம்புல. உங்க செல்கள், அந்த செல்கள் உன்னடல் மூலக்கூறுகளின் பிணைப்புடன் ஒருங்கிணைப்புடன் உருவாகுன்றது வந்து எவ்வளவு பெரிய சயின்ஸ் தெரியுங்களா? ஒரு செல்லுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு சார். அம்மா பாருங்க, சிகப்பு 120 நாட்கள், இளைஞர்கள்லாம் 19 நாட்கள். இப்போ இறப்பை செல்னா ஒரு 5-6 நாட்கள் தான் லைஃப் ஸ்பேன். நுரையீரல் செல்னா ஒரு 7 நாட்கள். ஒரு செல்களுக்குமே நமக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அந்த அதுக்கப்புறம் புது செல் வந்துட்டு நம்ம தான் சாகலை.
நம்ம செல்கள் வந்து செத்து 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 புது புது செல் வந்துட்டு இருக்கும். பழைய செல்கள் வந்து ஷெட் ஆகி ஃப்ரெஷ்ஷாகி எங்கள் பைப் போயிட்டு புது செல் வந்திருக்கும். அப்போ நீங்க தொடர்ந்து உங்களுடைய பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸோட முன் மாதிரிகளை சிறுதானியங்களில் இருந்து பிரிக்கப்பட்ட அந்த உயிரிடல் மூலக்கூறுகளை ஆக்டிவ் ஃபார்ம்ல உங்க செல்களுக்கு நீங்க செலுத்தும் பட்சத்தில், தொடர்ந்து மாத கணக்கு செலுத்தும் பட்சத்தில், அதன் மூலம் அதை உணர்ந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளின் செல் டிவிஷன்ஸ், செல் பிரிந்து வரும் அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள், புதிதாக பிறந்த செல்கள் பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரிடல் மூலக்கூறுகளின் உணர்திறனுடன் பிணைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புடன் உருவாகும் செல்கள் கிட்டத்தட்ட மேக்சிமம் எஃபர்ட்ஸ் உங்க முன்னோர்கள் காலத்து டிஎன்ஏ மூலக்கூறுகளை ஒத்து வந்திருக்கும்ன்றது தான் இங்க சயின்ஸ். புரியுதுங்களா? அப்போ அந்த செல்களுடைய செயல்பாடுகளை யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமோ குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறமோ உங்களோட ஒட்டுமொத்த செல்களும் புதுப்பிக்கப்பட்டு இருந்தால் அந்த செல்களின் செயல்திறன், செல்களின் வீரிய தன்மை, செல்களின் நம்ம வந்து இப்போ நோய் எதிர்ப்பு தன்மை அதை தாண்டி பேசிட்டு இருக்கோம். அந்த செல்களுடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுல ஒரு நேரான தெளிவான ஒரு செல் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. நம்ம ஃபிட்னஸ் செல்லோட ஃபிட்னஸ், அது கழிவு நீக்கத்துல இருந்து செயல்பாடுகள்ல இருந்து அதை வினை புரிகிறதுல இருந்து ப்ராப்பரா டிவிஷன் ஆகிறதுல இருந்து அந்த செல் அதற்கான செயலை, அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட செயலை மட்டுமே செய்யுமே தவிர அப்நார்மலான எந்த செயலையும் செய்ய. அப்போ கண்டிப்பா எந்த ஒரு செல்லுமே இன்சல்ட் என்ற ஒரு சிஸ்டம்குள்ளேயே போகாது. இன்சல்ட் வந்தால் நம்ம சிம்டம்ஸ் வந்து சயின்ஸ் வந்து டிசீஸா மாறுறது. அதையும் மாதிரி ஒரு செல் ஒரு இன்சல்ட்டுக்குள்ள போச்சுன்னா இம்மிடியேட்டா இந்த பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் செல்லை சென்ஸ் பண்ணி அந்த செகண்ட் அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது. டெசியூரி எஃபெக்ட், இதுதான் அப்பாப்போசிஸ் சொல்லுவாங்க, ப்ரோக்ராம்டு செல். இதையும் நம்ம பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் செல்களை பண்ணிட்டு இருக்கு. அதனால இதை பத்தின ஒரு கிளாஸ் ரூம் எடுக்க வேண்டிய டாபிக் இது. அரை நேரத்தில் உங்ககிட்ட பேசுற டாபிக் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் ரூம் எடுக்க வேண்டிய டாபிக். பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் பத்தின சிறுதானியங்களில் உள்ள உயிரிடல் மூலக்கூறு முன்மாதிரிகள் நீங்கள் முதலில் உங்களுக்கு செல்களுக்கு சென்சிடைஸ் பண்ணி பழக்க வேண்டும். அதுக்கு 6 முதல் 8 முதல் 10 மாதம் மேல கூட ஆகலாம். இதுதான் 4வது பாயிண்ட். சம்மரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பல 1000 வருடங்களாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த சிறுதானியங்களை நாம் இப்போ தொட்டு கூட பார்க்கறது கிடையாது. இந்த தலைமுறைகள் அதுல எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு, மிகப்பெரிய ஒரு உடல் செல்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஊட்டங்கள், நுண்ணூட்டங்கள், சத்துக்கள், நான் சத்துக்கள், புத்த சத்துக்கள், அதையும் தாண்டி இருக்கிற ஒரு ரகசியம் பயோஆக்டிவ் ப்ரீகார்சர்ஸ் எனக்கூடிய உயிரிடல் மூலக்கூறு. நம்ம வந்து தொட்டு பார்க்குறோமா? கண்டிப்பா கிடையாது. ஆன்சர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிட்ட பாருங்க. 2வது, இந்த 8 சிறுதானியங்களை நீங்க நினைச்சா கூட உங்க டேபிள்ல உங்க வீட்டு கதவை தட்டி யாரும் கொடுக்க முடியும். நீங்க ஒரு சுத்து வீட்டுல ஒரு ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட் தேடினா கூட கிடைக்காது. சரிங்களா? 3வது, அப்படி கிடைச்சா கூட நீங்க உணவாக சமைச்சு உணவு மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்குமே தவிர, ஆனா இங்க மெடிசன் டோசேஜா, மவுத் டிசால்விங்கா, ரெடி டு ஈட்டா, ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட நேச்சர் மாறாம அந்த 8 தானியங்களும் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லயே மத்த அப்படிலாம் கிடையாது. கம்பு ஸ்மெல் உங்களுக்கு தெரியும், கொள்ளோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், கொண்டு பார்க்கலாம், சகப்புல கொண்டு பார்க்கலாம். ஃபிளேக்ஸ் டைப்புக்கும் ஒரு அட்வான்ஸான டைம். ஃபிளேக்ஸ் நினைச்சு நீங்க குழம்பிக்க வேண்டாம், அவள் நினைச்சு குழம்பிக்க வேண்டாம். மில்லட் மிட்ஸ் அதுக்கும் மேல ஒரு சரிங்களா? 4வது தான் சொல்லப்பட்ட இந்த பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸோட டிஎன்ஏ லெவல் இன்டகிரேஷன். முன்னோர்களுடைய பாரம்பரிய உணர்திறனை உங்கள் நிகழ்கால டிஎன்ஏ கொண்டு புகுத்தி உங்கள் செல்களை எப்படிப்பட்ட வாலிப வயோதிக காலத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் கொண்டு போய் அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் நிகழ்காலம் கொண்டு வந்து அந்த தலைவருக்கு இருக்கக்கூடிய முயற்சியை அறிவியல் பூர்வ புரிதலோடு புரிந்து கொண்டு கணிக்கிறங்க. பயோஆக்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இல்ல ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல மில்லட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ரகுவோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கூட பேசுறேன் ப்ளீஸ். இந்த மில்லட் மீட் பத்தி, மில்லட் as medicine, ready to eat mouth dissolving millets, உண்மையில் கரையக்கூடிய வகையில் சிறுதானியங்கள். millet as ready to eat mouth dissolving millets, millet as medicine, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இது பத்தின மேலும் தகவல்களுக்கு எங்க கிடைக்கும், இப்படி பண்ணலாம், அது ஒரு புரோட்டோகால். இது நாட் லைக் ஃபுட், நீங்க சாப்பிட்ட மாதிரி உணவு மாதிரி கிடையாது. புரோட்டோகால், கான்செப்ட் பேஸ்டு புரோட்டோகால். நீங்க பிசினஸா நினைச்சே பார்க்காது. இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம். சிறுதானியங்களை நீங்கள் நிகழ்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. பிசினஸ் செகண்ட் பார்ட் தான். இதை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுங்க, அவங்க மூலமா என்னை ரீச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.